திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தான் தவேகா, அதுல ஒன்றும் முரண்பாடு இல்லை. ஏன்னா கொள்கை தலைவர்கள் என்று அவர் தந்தை பெரியாரை தான் முன்னிலைப்படுத்தினார். பெரியாருக்கு காவி சாயம் பூசி, பெரியாருக்கு காவி துணி உடுத்து, பெரியாரை திட்டமிட்டு அவமதிக்கின்ற தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரியாரை துணிச்சலாக முன்னிறுத்தி கொள்கை தலைவர்னு சொன்ன தம்பியினுடைய அணுகுமுறை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய அணுகுமுறை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அன்னைக்கே பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் என்பதை தாண்டி வடபுலத்து அவர் பெரியார், அவரையும் அடையாளமா வச்சுக்கிட்டார். ஒரு என்ன அதிசயம்னா, ஒரே நேர்கோட்டில் பெரியாரையும் காமராஜரையும் கொண்டு வந்து நிறுத்தினார். காமராஜர் அவர் தேசிய அளவுல உள்ளவர், 2 பிரதமர்களை நிர்மாணித்தவர். எனக்கு தெரிந்து ஒரு 9 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்தவர், 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், இந்திய அரசியல் வரலாற்றில் 2 பிரதமர்களை தீர்மானித்தவர். அதனாலதான் அவருக்கு கிங் மேக்கர்னு பேர். அவரையும் இந்த புள்ளியில் அவர் இணைச்சது தலைவர் விஜயனுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் என்றே நான் கருதுகிறேன். இந்த பக்கம் கைக்குழந்தையோடு இந்தியாவின் விடுதலைக்கு கராக்கிரகத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மா, இன்னொரு பக்கம் சிவகங்கை மீட்ட வெற்றி திருமகள் வேலு நாச்சியார் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய பார்வை. இது தலைவர் விஜய்க்கு அந்த அரசியல் ஞானம் அவருக்கு இருக்கிறதை உணர்த்தி விட்டது. 2வது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதான் இப்ப தேவை. அதை அவரு ஒரு ஸ்லோகமா வச்சுக்கிட்டார். அந்த ரத்த சிவப்பு, அதுல மஞ்சள், அதுல வாகைப்பூ, உட்கார் எதிர்வுண்டல் காஞ்சி எயில் காத்தல் வச்சு அதிரப்பெறுவது தும்பின்னு பழைய பாட்டு. மன்னர்கள் ஆணை சேனை ஆள் அம்போடு போருக்கு போகிற பொழுது வாகைப்பூக்களை சூடிக்கொண்டு போவார். அப்ப இது பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான தொடக்கம் என்று நான் புரிந்து கொண்டேன். களிர் யானை அந்த சேர நாட்டின் அடையாளம். இன்னைக்கும் வைக்கம் வடக்குநாதர் கோவில்ல 108 யானைகள் அணிவகுப்பு. அந்த யானையை வச்சாரு. அந்த கொடியும் ஃபேன்சியா இருந்துச்சு. அவரும் ஃபேன்சியான தலைவர்.